அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எடப்பாடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள் எனும் நிலையில் பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் தொடர்ந்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், நீங்க தகவல்களை பகிர்ந்துக்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் என்பதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து 4வது முறையாக எடப்பாடி தொகுதியில போட்டியிடுகிறார். இதோட சேர்த்து ஒட்டுமொத்தமாக கடந்த 89 அதே போல 91 ஆகிய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் இருந்திருக்கிறார். அதை தொடர்ந்து தற்போதும் இந்த தொகுதியில வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனுவினுடைய சாராம்சம், வேட்பாளர் தன்னுடைய அசையும் அசையா சொத்துக்களினுடைய கணக்கு, அவை சம்பந்தமான அனைத்து விஷயங்கள், தன்னுடைய உறவினர், அதாவது தன்னுடைய மனைவி, மகன் ஆகியோருடைய சொத்து விவரங்கள், குழந்தைகளுடைய சொத்து விவரங்கள் ஆகியோரெல்லாம் ஒட்டுமொத்தமாக அதில் அடங்கியிருக்கும். இதெல்லாம் இந்த வேட்புமனு தாக்கலின் போது அவர் அபிடவிட்டாக பிரமாண பத்திரமாக அவர் அதை கொடுக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்றாக இன்றைய தினத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல இன்றைய நாள் இன்று மதியம் 3 மணி வரைதான் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசமானது இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை அதற்கான அவகாசம் முடிவதற்கு முன்பாக தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினத்தில் தனது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல இன்னைக்கு அதிமுகவினுடைய பல முகங்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் அங்கிருந்து இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவர்களுக்கான வேட்புமனுக்களை இன்றைய தினம் முழுவதுமாக தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே போல மாற்று வேட்பாளர்களும் அவங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள். நாளை வேட்புமனு மீதான பரிசீலனை நடத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னராக திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் 9ஆம் தேதி 3 மணி வரை இந்த வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படும். அந்த கால அவகாசத்துக்குள் திரும்பி பெறுவர்கள் திரும்பி பெற்றுக் கொள்வார்கள். அதன் பின்னராக இறுதி வேட்பாளர் யார் எந்தெந்த தொகுதியில் யார் வேட்பாளர்கள் என்ற முழு விவரமானது நமக்கு கிடைத்துவிடும். அதன் பின்னராக இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ரொம்ப தீவிரமாக நடக்கும். இந்த வேட்புமனு இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது வந்துவிட்டால், ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்துவிட்டால் அந்த கேம்பெயின் ரொம்ப தீவிரமாக நடக்கும். எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டம் இன்றைய தினத்துல பெரம்பலூர் தொகுதியிலையும் பகுதியிலையும் பரப்புரை மேற்கொள்கிறார். அதே போல சேலம், வரகலூர் பகுதியிலையும் தன்னுடைய பரப்புரை மேற்கொள்கிறார். நாளையும் சேலத்தில் தங்கி பல பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ளுமாறு, நாளை மறுநாள் சென்னையில பரப்புரை மேற்கொள்கிறார். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த பகுதியில கடந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது 2021 உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியும் ஒருமைப்பாட்டையும் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டல் மீது உறுதியேன். मोबाइल சார் ஒரே நீங்க பேருக்கு பட்டுக்கொள்ற மாதிரி ஒரு ஐயா ஐயா வழக்கம் போல சரிங்களா? ஐயா ஒரே நிமிஷம் அருமண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா. ஓகே ஓகே தேங்க்யூ சார். நன்றி சார். சார் கொஞ்சம் பண்ணிக்கணும்.
எடப்பாடி தொகுதியில் 8வது முறையாக எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய நிலையில் இன்று வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் என்பதால் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முன்னதாக அவர் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். எடப்பாடி தொகுதியில் 8வது முறையாக போட்டியிடக்கூடிய நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். தேர்தல் நெருங்கியிருக்கக்கூடிய சூழலில் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்கள் பரப்புரைகள் தீவிரம் எடுத்து வருகின்றன. அந்த வகையில் தற்பொழுது இன்றைய தினம் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் என்பதால் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் சுபாஷ் தரக்கூடிய தகவல்களை கேட்கலாம். சுபாஷ், நீங்க தொடரலாம். அதன்படியாக இந்த வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு செய்யப்பட்டு இந்த வேட்புமனுக்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டுதான் ஒவ்வொரு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களிடமிருந்து பெறப்படும். அவர்களுக்கு பதிலாக மாற்று வேட்பாளர்களும் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள். ஆனால் மாற்று வேட்பாளர் அதை திரும்பி பெற்று விடுவார் என்பதுதான் முக்கியம். அது 9ஆம் தேதிக்குள்ள அந்த கால அவகாசத்தின்படி அந்த மாற்று வேட்பாளர் திரும்பி பெற்றுவிட்டது தங்களது வேட்புமனுவை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது நாளை தெரிந்துவிடும். அது மேல ஸ்க்ரூட்டனைஸ் அந்த வேட்புமனு மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. அந்த பரிசீலனை செய்த பிறகு அந்த கால அவகாசமானது 8 மற்றும் 9ஆம் தேதிக்குள் அவங்க திரும்ப பெற்றிருக்கணும். 9ஆம் தேதி மதியம் 3 மணிக்குள் அந்த வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் முடிவடைந்து இந்த வேட்பாளர் இறுதி பட்டியலானது வெளியிடப்படும். அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் யார் என்பது இறுதி செய்யப்படுகிறார்கள் என்பதும் அன்றைய தினத்தில் தெரிந்துவிடும். தொடர்ச்சியாக 8வது முறையாக சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். அதிலும் மிக குறிப்பாக தொடர்ந்து 4 முறையாக போட்டியிடுகிறார். தொடர்ச்சி 3 முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இதே தொகுதியில் இருக்கிறார். இந்த தொகுதியில் இருந்து வந்த முதலமைச்சர் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒட்டுமுகமாக இந்த நாளில் அவரது இந்த பரப்புரைக்கு நடுவே இந்த வேட்புமனு தாக்கலை முடித்துவிட்டு இன்று மாலை அவர் பரப்புரை மேற்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். 8வது முறையாக இந்த தொகுதியில் அவர் போட்டியிடக்கூடிய சூழலில் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் என்பதால் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முன்னதாக அவர் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார். வேட்புமனு தாக்கலுக்கு முன்னதாக மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்டோரின் உருவப்படங்களுக்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தி அதன் பிறகு தற்பொழுது வேட்புமனு தாக்கலில் பங்கெடுத்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அலுவலர் நடராஜிடம் தன்னுடைய வேட்புமனுவை வழங்கியிருக்கிறார்.